அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே. ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய சன்மார்க்க உறவுகளே, இன்று நமது சங்கத்தின் சார்பாக 551வது தொடர் சொற்பொழிவு இறைவன் பேரருளாலும் உங்களுடைய ஈடு இணை இல்லாத அன்பாலும் தொடர்ந்து இந்த சங்கம் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பாலும் சிறந்து விளங்குகின்றது. உங்கள் அன்பு இன்று போல் என்றும் குன்றின் மேலிட்ட விளக்காய் சங்கத்துக்கு ஒளி பெற்று திகழட்டும். உங்களுடைய அனைவருடைய பாதங்களை வள்ளலாருடைய பாதங்களாக எண்ணி மகிழ்ந்து வணங்குகின்றேன். நீங்களும் உங்கள் குடும்பமும் சீரும் சிறப்புடன் பேரும் புகழும் வாழ வேண்டும் என்று சங்கத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் இறைவனை மண்டியிட்டு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வை நமது சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு இசைஞானி SS அகவல் குமார் ஐயா அவர்கள் முன்னின்று சிறப்பாக நடித்து தருமாறு உங்கள் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லாங்கனையே ஏத்து, எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே. இன்று தொடர் சொற்பொழிவு 551வது சொற்பொழிவு KK நகர் சன்மார்க்கத்தின் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் இறை வணக்கம் திருமதி ஜே கல்யாணி அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சத்தியம் சத்தியம் அருட்பெரும் ஜோதி தந்தையரே என்னை தாங்குகின்றீரே, உத்தமமாகும் நுண் சிறு சமூகத்தின் உடல் பொருளாவியை உவப்புடன் அளித்தேன். இத்தகை உலகிடையவைக்கும் எந்தனக்கும் ஏதும் சுதந்திரம் இல்லை இங்கினீர், எத்தகையாயினும் செய்து கொள்கீர்ப்பீர். எனை பள்ளி எழுப்பிமை இன்பம் தந்தீரே, ஆணைனும் ஆணை என் அருட்பெரும் ஜோதி. ஆண்டவரே திரு அம்பலத்தவரே, நானை விட்டுரைக்கின்றவாரிது கண்டீர். நாயகரே உமை நான் விடமாட்டேன், கோணையன் உடல் பொருளாவியும் உமக்கே கொடுத்தனன். இனி என் மேல் குறை சொல்ல வேண்டாம், ஏனை நின்றெடுத்த கைப்பிள்ளை நான் அன்றோ. எனை பள்ளி எழுப்பிமை இன்பம் தந்தீரே, சத்தியம் சத்தியம் அருட்பெரும் ஜோதி. தந்தையரே என்னை தாங்குகின்றீரே,
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். நன்றி. கல்யாணி அம்மா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த அனுபவத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக விண்ணப்பம் வாசிப்பதற்காக முனியம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. விண்ணப்பம் எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே அற்புத கடவுளே இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வர்ணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரே திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ராமலிங்க அபயம் துணை ராமலிங்க அபயம் ராமலிங்க. விண்ணப்பம் வாசித்த முனியம் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக உரைநடை பகுதி ஸ்ரீ சிவபிரகாசம் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சாகாத்தலை வேகாக்கால் போகா புனல். சாகாத்தலை வேகாக்கால் போகா புனல் என்பவற்றுக்கு பொருள் யாதனில் அடியில் வருவனே ஏயாம். சாகாத்தலை என்பது ருத்ரபாகம், ருத்ர தத்துவம், வித்யாக்கலை, வஸ்து, அருளானந்தம், காரணாக்கினி, சிவாக்கினி. வேகாக்கால் என்பது மகேஸ்வர பாகம், மகேஸ்வர தத்துவம், பிரதிஷ்டா தளம், ஜீவன், இரக்கம், காரணோதகம். இவை மூன்றும் சாகாத கல்வியை தெரிவிக்கும். ஆத்ம தத்துவாதி சிவகரணம் 36, நிர்மல குரு துரியாயுதம் 7 ஆக நிலைகள் 43. இந்த 43 நிலைகளில் ஒவ்வொரு நிலைகளும் மேற்கூறுத்தை உள. மேலும் இவை மூன்றும் பிண்டத்தில் எத்தும் 4 இடத்தும் அண்டத்தில் 4 இடத்திலும் உள. அவைகள் பிண்டாண்ட ருத்ர சதாசிவ பேதம். சாகா கல்வியை குறித்த 43 நிலைகளில் முதல் நிலை அனுபவத்தை பெற்றுக் கொண்டவன் பிரம்மன். அவனது காலம் ஒரு கல்பம். இப்படி 63 நிலைகளும் ஏறி அனுபவத்தை பெற்றவன் காலம் கடந்த காலாதீதன். மேற்குறித்த மூன்றும் பரமார்த்தமாகிய ஞான யோக காட்சியில் உண்டாகும் யோகானுபவங்களின் உண்மை பொருள். அபர மார்க்கத்தில் சிலர் உப்பு வகைகளின் பேதம் என்றும் ஓவுதி பேதம் என்றும் பூத பேதம் என்றும் சொல்வது உபய மார்க்கம். அக அனுபவமே உண்மை. உபாய வகையாகிய அபரமார்க்கம் தேக பூஷணாதி காய சித்தியை தரும். உண்மை நீக்கமற்ற சொரூப ஞானத்தை தரும் என்று அறிக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. உரைநடை பகுதி மிகவும் சிறப்பாக வாசித்த சிவபிரகாசம் ஐயா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக சிறப்பு சொற்பொழிவு ஆற்றுவதற்காக தயவு திரு மூப்ப பாபு ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இன்றைய தலைப்பு தவமும் ஞானமும் என்ற தலைப்பில் ஐயா அவர்கள்
பேச இருக்கிறார். ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளற் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 551வது சொற்பொழிவு. இது சாதாரண இலக்கு கிடையாது. 550, 500 எல்லாம் தாண்டி ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு வருகின்றது என்றால் அது வள்ளற் பெருமானின் அருள் ஆசி என்றே கருத வேண்டும். 551வது தொடர் சொற்பொழிவு. அதிலே அடியேன் இன்றைய தினம் வந்ததன் நோக்கம், அடியேன் கடந்த 30ஆம் தேதி பணி ஓய்வு பெற்ற ஒரு அடிப்படையிலே அடுத்த முதல் வாரமே இங்கு நிகழ்ச்சி அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன்படி அடியேனுக்கு இன்றைய நிகழ்வு 35 வருடம் இந்தியன் ஆயில் நிறுவனத்திலே பணிபுரிந்து ஏப்ரல் 30ஆம் தேதி ஓய்வு பெற்றேன். இனி ஓய்வு என்பது அந்த உலகியல் பணியில் இருந்து அருளியல் பணி இன்றுதான் இப்பொழுதுதான் தொடங்கி இருக்கின்றது. 1ஆம் தேதி மே மாதத்திலிருந்து அருளியல் பணி தொடங்கி இருக்கின்றது. இனி உலகியல் பணி அவசியம் இல்லை, ஏனென்றால் அது நிறைவடைந்து விட்டது. அதனால இனிமே உலகியல் பணி என்பது நமது வாரிசுகள் பார்த்துக் கொள்ளுவார்கள். இனி முழுவதுமாக அருளியல் பணியிலே நம் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பது வள்ளற் பெருமானின் அருள் ஆசி. அந்த அடிப்படையிலே இந்த வாரம் இங்கே முதல் தேதியே 30ஆம் தேதி பணி ஓய்வு, முதல் தேதி என்னுடைய சகோதரியின் இல்லத்திலே வள்ளல் பெருமான் விழா. அடுத்த நாளே இறைவனின் வள்ளற் பெருமானின் புகழை கேட்கவும் பேசவும் தொடங்கிய ஒரு அற்புதமான ஒரு புதிய வாழ்க்கை, அடுத்த இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையிலே இன்று அடுத்த சொற்பொழிவு, நாளை மறுநாள் மீண்டும் நெச்சப்பாக்கத்திலே சொற்பொழிவு. இப்படி வள்ளற் பெருமானின் புகழை பேசுவது என்பது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். அந்த அடிப்படையிலே அடியேன் என்ன புண்ணியம் செய்தேனோ, ஐயா நான் என்ன புண்ணியம் செய்தேனோ உன்னுடைய புகழை பேசுவதற்கு, என்னுடைய வேண்டுதல் எல்லாம் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகழை இயம்பியிடல் வேண்டும் என்பதுதான். அந்த வகையிலே இன்று ஞானத்தையும் தவத்தையும் பற்றி உங்களுடன் எனது கருத்தை பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். வள்ளற் பெருமான் நமக்கெல்லாம் அற்புதமான ஒரு வழிகாட்டி. அவர் காட்டிய வழியிலே நடந்தோம் என்றால் அவர் அடைந்த நிலையை அடையலாம். அவர் காட்டிய வழி எது, ஏன் அவர் இந்த வழியை நமக்கு காட்டுகின்றார், அவருக்கு யார் வழிகாட்டியது என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, பன்னுரி சமயங்கள் மதங்கள் என்றிடுமோர் பவனுரி இதுவரை பரவியதனால் செல்லுரி அறிந்திலர் இறந்திறந்து உலகோர் சரி இருள் அடைந்தனர். ஆதலின் இனி நீர் புன்னுரி தவிர்த்து ஒரு பொதுநெறி எனும் வான் புத்தம் வருகின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துக என்ற என் அரசே தனிநடராஜ என் சர்க்குரு மணியே என்று வள்ளற் பெருமான் தான் இங்கு வந்த காரணத்தை எடுத்துச் சொல்லுவார்.
பவநெறி பிறவி பிணியை தடுக்காத ஒரு நெறி எல்லாம் பவநெறி. பிறவி பெருங்கடலாகிய இந்த பிறவியை நாம் கடந்து வர வேண்டும். அதை தடுக்காத நெறியெல்லாம் பவநெறி என்று வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். அந்த பவநெறி தான் இதுவரை இந்த உலகத்திலே பரவி இருக்கின்றது. அது எல்லாம் புன்னெறி, புனிதத்தை சொல்லாத ஒரு நெறி. அந்த புன்னெறியை தவிர்த்து ஒரு பொது நெறி ஆகிய சுத்த சன்மார்க்க தன்னெறியை இந்த புவியிலே உலகத்திலே செலுத்த வேண்டும். அதுவும் வான் புத்தமுது அருள்கின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துக என்று இறைவன் வள்ளல் பெருமானை இங்கே அனுப்பி இருக்கின்றார். அந்த பொது நெறியாகிய சுத்த சன்மார்க்க தனி நெறி இதுதான் நம்மை எல்லாம் உய்விக்க கூடிய ஒரு அற்புதமான ஒரு நெறி. மற்ற நெறி அனைத்துமே புன்னெறி என்று சொல்லுகின்றார். அது எல்லாம் பவநெறி. நமது பிறவி பெருங்கடலை தாண்ட முடியாத, தாண்டுவதற்குண்டான வழியை சொல்லாத நெறிகள். அவைகளில் எல்லாம் எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் நமக்கு இல்லை. இந்த சுத்த சன்மார்க்க தனி நெறி இது ஒன்றுதான் நம்மை வள்ளல் பெருமான் சொல்லிய அந்த மரணமில்லா பெருவாழ்விற்கு எடுத்து செல்லக்கூடிய நெறி. இந்த நெறியை இந்த உலகத்திலே நீ பரப்ப வேண்டும் என்பதற்காக இறைவன் வள்ளல் பெருமானை இங்கே அனுப்பி இருக்கின்றார். அதனால்தான் நாம் அனைவரும் வள்ளல் பெருமானுக்கு பிறந்த நாள் விழா எடுக்காமல் வருவிக்க உற்ற நாள் எடுத்து வருகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நெறி இந்த நெறி. இதுவரை வந்த அந்த மார்க்கங்கள் எல்லாம், நெறிகள் எல்லாம் நமக்கு மோட்சம் வேண்டும், கைலாச பதவி வேண்டும், வைகுண்ட பதவி வேண்டும், அதற்கு மேலே பிறவாமை வேண்டும் என்றுதான் அனைவரும் வணங்கினார்கள், அனைவரும் வேண்டினார்கள். வள்ளல் பெருமான் அதையெல்லாம் உடைத்து இரவாமை வேண்டும் என்கின்ற ஒரு வரத்தை கேட்கின்றார். ஏன் இரவாமை வேண்டும் என்று கேட்கின்றார் என்றால், பிறவாமை வேண்டும் என்பது தவறான ஒரு வேண்டுகோள். மனிதன் இறந்தால் பிறந்தே தீர வேண்டும் என்பதை வள்ளல் பெருமான் உணர்கின்றார். அவர்கள் எல்லாம் அதை உணராது பிறவாமை வேண்டும், பிறவாமை வேண்டும் என்று கேட்டு பிறந்து பிறந்து இறந்து இறந்து வீண் போகிக் கொண்டிருந்தார்கள். அதை கண்ணுற்ற வள்ளல் பெருமான் இங்கு பிறவாமை வேண்டும் என்று கேட்பது மிகவும் தவறு, அதனால் இரவாமை வேண்டும் என்று கேட்கின்றார். அதுதான் வள்ளல் பெருமானுடைய மார்க்கத்திற்கும் மற்ற மார்க்கத்திற்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு. அகத்தை கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் இந்த ஜகத்தை திருத்தி சன்மார சங்க தருவித்திட அவரும் இகத்தே வரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே இறைவன் என்னை வருவிக்க உற்ற அருளை பெற்றேனே என்று பாடுகின்றார். இங்கே இருக்கக்கூடிய அறியாமை என்கின்ற அந்த மயக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த மனிதர்களை எல்லாம், அறியாமை என்கின்ற மயக்கத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள், அதுதான் அகத்தே கருத்து இருக்கக்கூடியவர்கள். நம்ம அகத்தே கருத்துன்னா தீய எண்ணங்கள் அப்படின்ற எண்ணத்துக்கு போகக்கூடாது. அகத்தே கருத்து என்றால் அறியாமையை உள்ளடக்கி மாயையில் மயங்கி மதிமயங்கி பிறந்து பிறந்து இறந்து இறந்து வீண் போகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதர்களை எல்லாம் திருத்தி அவர்களை இந்த ஜகத்திலேயே நல்ல அறிவு விளக்கம் பெற்று இரவாமை என்கின்ற நிலையிலே அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வள்ளல் பெருமான் இங்கே இறைவனால் வருவிக்க உற்றார். அதன் கூடவே அருளை பெற்றேனே என்று பாடி முடிக்கின்றார். சாதாரணமாக இது நிகழாது, இறைவனுடைய திருவருள் மாத்திரம் மட்டும்தான் இதை நிகழ்த்த முடியும். அதனால் அந்த இறைவனின் திருவருளை அடியேன் பெற்றிருக்கின்றேன், எனக்கு இது சாத்தியம் என்பதற்காக வள்ளல் பெருமான் அருளை பெற்றேனே என்று அந்த பாடலை நிறைவு செய்கின்றார். அப்ப அந்த அருள் அடைந்த வள்ளல் பெருமான் நமக்கு காட்டிய வழி எப்படிப்பட்ட வழியாக இருக்க முடியும்? அது நம்மை எல்லாம் மரணத்தை வெல்லக்கூடிய வழியா? அப்படி மரணத்தை வெல்லக்கூடிய வழி என்றால் 200 ஆண்டுகள் கழித்தும் இன்னும் யாரும் சுத்த தேகம் கூட அடையவில்லையே,
அப்பொழுது வள்ளல் பெருமான் காட்டிய அந்த வழி எப்படிப்பட்ட வழி? அது நம்மால் கடைபிடிக்க முடியுமா அல்லது கடைபிடிக்க முடியாதா? அல்லது கடைபிடித்து அந்த மரணத்தை வெல்லாமல் இருக்கின்றார்களா அல்லது கடைபிடிக்கவே முடியாதா? இப்படி ஒரு எண்ணம் எல்லோரிடமும் இருக்கின்றது. ஏனென்றால் வள்ளல் பெருமானுக்கு பிறகு யார் என்ற கேள்விக்கு இன்னும் பதில் இல்லை. இன்னும் பதில் இல்லை. வள்ளல் பெருமான் தான் அடைந்த அந்த நிலையை எப்படி அடைந்தார் என்று எவ்வளவு விளக்கம் காட்டியும் அதற்குண்டான வழிமுறைகளை மிகவும் எளிமையாக எடுத்துச் சொல்லியும் அந்த நிலையை இன்னும் ஒருவரும் எட்டுகின்ற நிலையில் கூட இல்லாமல் நமது வாழ்க்கையை நாம் அழித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுவரை இருந்தது போல் இனியும் வீண் காலம் கழித்துக் கொண்டிராதீர்கள் என்று வள்ளல் பெருமான் பேருபதேசத்தை தொடங்குவார். அப்படி வள்ளல் பெருமான் காட்டிய அந்த வழி நிலையிலே நாம் நிற்க வேண்டும் என்றால் அந்த வழிநெறி என்ன என்று நமக்கு தெரிய வேண்டும். வள்ளல் பெருமான் எப்படி அந்த நிலையை அடைந்தார் என்பது நமக்கு புரிய வேண்டும். நாம் பல பல சமய தெய்வங்கள், பல பல மார்க்கங்கள், மதங்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சைவம், சிவபெருமானை வணங்கக்கூடியவர்கள் எல்லாம் சைவம் சார்ந்தவர்கள். விஷ்ணுவை வணங்கக்கூடியவர்கள் எல்லாம் வைணவம் சார்ந்தவர்கள். சக்தி தேவியை வணங்கக்கூடியவர்கள் எல்லாம் சாத்தம் சார்ந்தவர்கள். கௌமாரம் என்பது முருகக்கடவுளை வணங்குபவர்கள் எல்லாம், காணாபத்தியம் என்பது விநாயகர் பெருமானை வணங்குபவர்கள், சௌரம் என்பது சூரியனை வணங்குபவர்கள், சமணர்கள் அருகரை வணங்கக்கூடியவர்கள், இஸ்லாம் அல்லாஹ் என்பவரை வணங்கக்கூடியவர்கள், கிறிஸ்தவர் பரமபிதாவை வணங்கக்கூடியவர்கள், பௌத்தம் புத்தரையே வணங்கக்கூடியவர்கள். இப்படி பல பல தெய்வங்களை வைத்துக் கொண்டு பல பல சமயங்களை நாம் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதிலே வள்ளல் பெருமான் எந்த சமயத்தை சார்ந்தவர்? வள்ளல் பெருமான் எந்த சமயத்தை சார்ந்தவர்? வள்ளல் பெருமான் விஷ்ணுவை திருமாலை பற்றி பாடியிருக்கின்றார், அப்பொழுது அவர் வைணவரா? சிவபெருமானை பற்றி பாடியிருக்கின்றார், அவர் சைவரா? முருகனை பற்றி பாடியிருக்கின்றார், அவர் கௌமார குலத்தவரா? சக்தியை பாடியிருக்கின்றார், அவர் சாக்தவரா? விநாயகரையும் பாடியிருக்கின்றார், காணாபத்திரரா? இப்படி எந்த சமயத்தை சேர்ந்தவர் வள்ளல் பெருமான்? எல்லாவற்றையும் பாடியிருக்கின்றாரே, அவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? சமயம் கடந்தவர் என்றால் சமயம் அல்லாதவரா? இப்படி பல பல கேள்விகள் இன்னும் சன்மார்க்கத்திலே சன்மார்க்கிகளிடையே இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த தெய்வங்களை எல்லாம் உண்மையாக இருப்பதாக நம்பிக்கொண்டு அந்த சமயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டு வழிபட்டுக் கொண்டு வருகின்றார்கள். அந்த தெய்வத்தின் உண்மையை வள்ளல் பெருமான் விளக்குகின்றார். நமது உரைநடை பகுதியை எடுத்து பார்த்தோம் என்றால் அந்த தெய்வத்தின் உண்மையை வள்ளல் பெருமான் எப்படி விளக்குகின்றார் என்பது நமக்கு தெரியும். சைவம், வைணவம், பௌத்தம், சமணம் முதலான பல பெயர் கொண்டு பலபட விரிந்த அளவிறந்த சமயங்களும் அச்சமயங்கள் குறித்த சாதனங்களும் தெய்வங்களும் கதிகளும் தத்துவ சித்தி விகற்ப பேதங்கள் என்றும் எல்லாம் ஒரு சைவத்துல பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அடையக்கூடிய கதி, வைணவத்துல பிறந்தாங்கன்னா அவங்க அடையக்கூடிய கதி, இப்படி பல பல அதனால இங்க சொல்றாரு சமயங்களும் அச்சமயங்கள் குறித்த சாதனங்களும் தெய்வங்களும் கதிகளும் தத்துவ சித்தி விகற்ப பேதங்கள் என்றும் அவ்வச்சமயங்களின் பல விரிந்த வேதங்கள், ஆகமங்கள், சாத்திரங்கள், புராணங்கள் முதலிய கலைகள் எல்லாம் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்றும். அதெல்லாம் என்ன? கற்பனை. வள்ளல் பெருமான் சொல்வாரு, கண்மூடி வழக்கம் எல்லாம் மண்மூடி போக அப்படின்னு. அப்ப எதை கண்மூடி வழக்கம் என்று வள்ளல் பெருமான் சொல்கின்றார் என்றால், கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்று அந்த கலைகள் கற்பனையாக எதையெல்லாம் சொல்லி இருக்கின்றனவோ அதையெல்லாம் மண்மூடி போக வேண்டும் என்று சொல்லுகின்றார். அவைகள் கற்பனையாக எதையெல்லாம் சொல்லி இருக்கின்றன இதெல்லாம் தான் சொல்றாரு. சமயங்கள், அதனுடைய சாதனங்கள், தெய்வங்கள், கதிகள் இவையெல்லாம் தத்துவ சித்தி விகற்ப பேதங்கள். இதையெல்லாம் கற்பனையாக சொல்லப்பட்டவை. இந்த கற்பனைகள் எல்லாம் மண்மூடி போக வேண்டும் என்று வள்ளல் பெருமான் ஒரு பாடலிலே சொல்லுகின்றார். பல பெயர்கள் கொண்டு பலபட விரிந்த மதங்களும் மார்க்கங்களும் சுத்த சன்மார்க்க அனுபவ லேச சித்தி பேதங்கள் என்றும். சுத்த சன்மார்க்க அனுபவம்னு வந்துச்சுன்னா மற்ற மதங்கள், சமயங்கள், மார்க்கங்கள் அதனுடைய உச்சகட்ட அனுபவங்கள் சுத்த சன்மார்க்க அனுபவங்களின்
லேச சித்தி பேதங்கள். ஒரு சின்ன ஒரு துணுக்கு தான் அது, அணு அளவு கூட கிடையாது. மற்ற சமய மதங்களின் அனுபவ நிலைகள், அதனுடைய உச்சகட்ட அனுபவம் சன்மார்க்கத்தின் தொடக்க நிலை அனுபவமாக இருக்கும். அதுதான் இங்க சொல்றாரு, சுத்த சன்மார்க்க அனுபவ லேச சித்தி பேதங்கள் என்றும் கேள்விப்பட்டிருக்கின்றன. ஆகலில் அத்திருவார்த்தைகளில் உண்மையான நம்பிக்கை கொண்டு அவ்வவற்றின் உண்மைகளை உள்ளபடியே உணர்த்த பெற்று அவைகளின் அனுபவங்களை அடைதல் வேண்டுவது பற்றி அவ்வச்சமய மதாச்சாரங்களை சிறிதும் அணுட்டியாது நிற்றலும். அப்ப இதுவரைக்கும் அந்த சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் அதனுடைய எதையுமே நாம் அணுட்டிக்க கூடாது என்பதை வள்ளல் பெருமான் தெள்ள தெளிவாக இங்கே எடுத்து சொல்லுகின்றார். இந்த உரைநடை நம்ம படிச்சதுக்கு அப்புறமாவும் அந்த சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் அதையெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு அதையெல்லாம் அனுஷ்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம சுத்த சன்மார்க்கத்திலே நுழையவில்லை என்றுதான் பொருள். வள்ளல் பெருமான் ரொம்ப சொல்றாரு, அவ்வச்சமய மதாச்சாரங்களை சிறிதும் அணுட்டியாது நிற்றலும் அவற்றில் சத்திய உணர்ச்சி கொள்ளாமல் விடுதலும் வேண்டும். உபதேசம், இதெல்லாம் ஞான உபதேசம். நாம் மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் இந்த ஞான உபதேசம் நமக்கு தேவை. அவற்றில் சத்திய உணர்ச்சி கொள்ளாமல் விடுதல் வேண்டும். இந்த சமய மத மார்க்கங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ, கற்பனையாக என்னெல்லாம் சொல்லியிருக்கோ, அத நம்ம வீட்டு புறக்கடையில மண்ணு தோட்டி குழியில போட்டு மூடி மறைச்சிடணும். அதான் இங்க சொல்றார், அந்த கற்பனையாக எதையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றனோ அந்த கற்பனை எல்லாம் மண்ணை போட்டு மூட வேண்டும். ஆனா நாம என்ன பண்றோம், அதை தான் இன்னும் தூக்கி பிடிச்சு நிறுத்திக்கிட்டு இருக்கிறோம். சன்மார்க்கிகள் கூட அதைத்தான் நாம் இன்னும் தூக்கி பிடித்து நிறுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனா இதுல சரியான புரிதல் நமக்கு மிக அவசியம். பேருபதேசத்துல மறுபடியும் விளக்கி சொல்றார். இது ஒரு 3 இடங்களிலே வள்ளல் பெருமான் இதை திரும்ப திரும்ப வலியுறுத்துகின்றார், பாடலிலும் வலியுறுத்துகின்றார். பேருபதேசத்துல மறுபடியும் சொல்றாரு, நாமும் முன் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்த வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் எதலிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். இந்த இதிகாசம், புராணம் எதா இருந்தாலும் சரி, அதிலே லட்சியம் வைக்க வேண்டாம். அதெல்லாம் நம்ம அவதூறா சொல்லணும்னு சொல்லல வள்ளல் பெருமான், அதெல்லாம் தப்புன்னு வாதாட சொல்லல. அதிலே நாம் லட்சியம் வைக்க வேண்டாம், அவ்வளவுதான். அதுல நம்ம லட்சியம் வைக்க வேண்டாம் என்று கூறுகின்றார். ஏனென்றால் ஏன் லட்சியம் வைக்க வேண்டாம்? அந்த சமயங்கள், மதங்கள், வேதம், ஆகமம், புராணம் எதிலுமே லட்சியம் வைக்க வேண்டாம். ஏன் லட்சியம் வைக்க வேண்டாம் அப்படின்னா, ஏனென்றால் அவைகள் ஒன்றிலாவது குழுவுக்குறி அன்றி தெய்வத்தை இன்னபடி என்றும் தெய்வத்தின் உண்மை இன்னதென்றும் கொஞ்சமேனும் புறங்கவிய சொல்லாமல், இதுதான் தெய்வம் அப்படின்னு துளி கூட வெளிப்படையா சொல்லலையாம். கொஞ்சமேனும் புறங்கவிய சொல்லாமல். எது? இதுவரைக்கும் வந்த வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் அப்படிப்பட்ட அனைத்து நூல்களும் தெய்வம் இன்னதென்றும் தெய்வத்தின் உண்மை இன்னதென்றும் துளி கூட, கொஞ்சம் கூட புறங்கவிய சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். அவங்களுக்கு என்னெல்லாம் கற்பனையா தோணுச்சோ அதையெல்லாம் ஒரு உருவமாக்கி நமக்கு தெய்வம்னு காமிச்சிட்டாங்க. அதனுடைய தத்துவ விளக்கங்கள் எதையுமே நமக்கு சொல்லல. அதுதான் இங்க சொல்றாரு, குழுவுக்குரியன்றி. அதை ஒரு தத்துவ விளக்கமா காட்டினாங்களே ஒழிய வெளிப்படையா சொல்லல. இதுதான் தெய்வம், இதுதான் தெய்வ நிலை அப்படின்னு வெளிப்படையா எதையுமே சொல்லல இதுவரைக்கும் வந்தவர்கள். இப்ப நம்ம அந்த வரிசையா சமய தெய்வங்கள் சொன்னோம் இல்லையா, அது எதுலையுமே சரி, அது எதுலையுமே சொல்லல உண்மை இன்னதென்றும் தெய்வத்தின் உண்மை இன்னதென்றும் தெய்வத்தை இன்னபடி என்றும் கொஞ்சமேனும் புறங்கவிய சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். அணுமாத்திரமேனும் தெரிவிக்காமல் பிண்ட லட்சணத்தை அண்டத்தில் காட்டினார்கள். பிண்ட லட்சணத்தை அண்டத்தில் காட்டினார்கள். இந்த உடம்புல, இந்த பிண்டத்துல என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் அண்டத்துல இருக்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. நாம என்ன பண்ணினோம், அது பிண்டத்துல இருக்கிறத உணராம அண்டத்துல அதெல்லாம் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டோம். கைலாசபதி, வைகுண்டபதி, சத்திய லோகாதிபதி அப்படின்னு அதுக்கெல்லாம் பெயரிட்டு ஒரு வாகனம், ஆயுதம், ரூபம் அப்படின்னு ஒரு இறைவனுக்கு ஒரு வடிவத்தையும் உருவாக்கி இதுதான் இறைவன் அப்படின்னு சொல்லி
நமக்கு ஒரு மனுஷனுக்கு அமைப்பது போல் அமைத்து, இறைவனோட உருவத்தை எப்படி அமைச்சாங்க? ஒரு மனிதனுக்கு அமைப்பது போல் அந்த உருவத்தை அமைத்து, அந்த இறைவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, சிவன் பார்வதி, அவருக்கு 2 பிள்ளைங்க, அந்த மாதிரி மச்சான், அது நிறைய அப்படியே போகுது. அப்போ ஒரு மனிதனுக்கு அமைப்பது போல் எல்லாவற்றையும் அமைத்து நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் அப்படிதான் நம்மளை ஏமாத்தி வச்சிருக்கிறாங்க. தெய்வத்துக்கு கைகாலாம் இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல தெரியாம முழிக்கிறாங்க. தெய்வத்துக்கு கைகால் இருக்குமா அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல தெரியல, முழிக்கிறாங்க. உருவாய் அருவாய் உருவருவாய் உருவம்னு சொன்னாங்க. கொஞ்சம் எப்படிப்பா அந்த உருவம்லாம் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் அப்படி விளக்கம் கேட்டோம்னா அருவம்னு சொல்லிடுவாங்க. சரி, அருவத்துக்கு விளக்கம் கேட்டா உருவருவம்னு சொல்லிடுவாங்க. ஆனா வள்ளலார் என்ன சொன்னாரு? உருவாய் அருவாய் உருவருவாய் ஒன்றுமில்லை இங்கு வாரியர்னார். தெய்வத்துக்கு விளக்கம் வள்ளலார் என்ன கொடுக்கிறாரு? ஒண்ணும் கிடையாதுன்ட்டார். தெய்வத்துக்கு விளக்கம் ஒண்ணும் கிடையாது. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் மண்ணு போட்டு மறைச்சு உண்மைக்கு புறம்பாக தெய்வம் இன்னதென்றும், தெய்வத்தை இன்னபடி என்றும், தெய்வத்தின் உண்மை என்னதென்றும், தெய்வத்தை இன்னபடி என்றும் விளக்கி காட்டாமல், வெளிப்படையாக கூறாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள் அப்படின்னு வள்ளல் பெருமான் இதுவரை வந்த ஞானிகள் அனைவரையும் குற்றம் சொல்லிட்டார். அப்ப இதுவரைக்கும் நமக்கு யாரும் உண்மையை சொல்லல. இப்ப வள்ளல் பெருமான் என்ன சொல்றார்? அதை எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார் பாருங்க. இது உண்மையாய் இருப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள் என்று பெயரிட்டுக் கொண்டிருந்தவர்கள், பெரியவர்கள் என்று பெயரிட்டுக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ஒருத்தர் அந்த மடாதிபதி அப்படின்னு நிறைய அவங்களுடைய ஸ்தாபனத்துக்கு அதிபர் அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களே வணங்கக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. அத வள்ளல் பெருமான் சொல்றாரு, இது உண்மையாகவே இருப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள் என்று பெயரிட்டுக் கொண்டிருந்தவர்களும் அவங்களுக்கும் உண்மை தெரியலையா, பெயரிட்டுக் கொண்டிருந்தவர்களும் உண்மையை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கின்றார்கள். என்ன வார்த்தையை பயன்படுத்துறார் பாருங்க. முன்னும் பின்னும் பெரியவர்கள் என்று பெயரிட்டுக் கொண்டிருந்தவர்களும் கண்ணை மூடிக்கொண்டு உண்மை அறியாது உளறி இருக்கின்றார்கள். அப்ப தெய்வம் என்ன அப்படின்னு வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா அதெல்லாம் வரும் உளறல். நான் சொல்லல, வள்ளலார் சொல்லி இருக்கிறார். சண்டை போடணும்னா அவர்கிட்ட சண்டை போடுங்க, என்கிட்ட சண்டை போடாதீங்க. பெரியவர்கள் என்று பெயரிட்டுக் கொண்டிருந்தவர்களும் உண்மையை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கின்றார்கள். ஆனால் ஆதியிலே இதை மறைத்தவன் ஒரு வல்லவன், அவன் மறைத்ததை இதுவரைக்கும் ஒருவரும் கண்டபாடில்லை, அவன் பூட்டிய அந்த பூட்டை ஒருவரும் திறக்கவில்லை, இதுவரைக்கும் அப்படிப்பட்ட பூட்டை உடைக்க ஒருவரும் வரவில்லை. எவ்வளவு விவரமா கொடுக்கிறார் பாருங்க. அதை மறைத்தவன் ஒரு வல்லவன், அவன் பூட்டிய பூட்டை இதுவரை ஒருவரும் கண்டபாடில்லை, அதை திறந்தபாடில்லை, அந்த பூட்டுக்கு சாவிதான் இல்லையா, உடைச்சாது போடலாமா, அதை உடைக்கவும் ஒருவரும் வரவில்லை. இது அத்தனையும் வள்ளல் பெருமான் உடைத்து, ஏன்னா அந்த பூட்டை சாவி போட்டு திறந்தா மறுபடியும் யாராவது பூட்டிடுவான். ஆனா வள்ளல் பெருமான் என்ன பண்ணார்? அந்த பூட்டை உடைச்சு தூக்கி போட்டார். இனிமே அதை பூட்டவே முடியாது. தெய்வத்தின் உண்மையை இதுக்கு மேல யாராலையும் மறைக்க முடியாது. வள்ளல் பெருமான் சொல்லிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறமா அதை மறுபடியும் என்ன பண்ணிடுவாங்க? மறைச்சிருவாங்களோ அப்படின்னு அந்த பூட்டை வள்ளல் பெருமான் உடைத்து தூக்கி எறிந்து விட்டார். அந்த பிண்ட லட்சணத்தை அண்டத்தில் காட்டினார்கள். என்னையா அந்த பிண்ட லட்சணம்? பிண்ட லட்சணம் என்ன? நமக்கு பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் அப்படி எல்லாம் நம்மளுக்கு காமிச்சாங்க. எங்க காமிச்சாங்க? வெளியில காமிச்சாங்க. பிரம்மா அங்க இருக்கிறாரு, விஷ்ணு இங்க இருக்கிறாரு, மகேஸ்வரன், சதாசிவன் அப்படின்னு எல்லாரையும் அந்த அண்டத்துல காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம உடனே அப்படியே வானத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு உட்காந்துருக்கோம். ஆனா அதெல்லாம் என்ன? பிண்ட லட்சணத்தை அண்டத்தில் காட்டினார்கள் அப்படின்னு வள்ளலார் சொல்றார். அப்ப பிண்டத்துல யார்? அதெல்லாம் பிண்டத்தில் கோஷத்திற்கு மேல் இருப்பது பிரம்மா, இததான் அண்டத்துல காமிச்சிட்டாங்க. தொப்புள், அந்த தொப்புள் இருக்கிறது யாரு? விஷ்ணு, திருமால், அது அண்டத்துல காமிச்சாங்க. அது ஒரு அந்த கொடி மாதிரி இருக்கும் அந்த பிரம்மா விஷ்ணுவோட இதை பாத்தீங்கன்னா. அடுத்தது இதயம், ருத்ரமூர்த்தி, இருதயம் ருத்ரமூர்த்தி அப்படி காமிச்சாங்க. கண்டம் மகேஸ்வரனை இப்படி காமிச்சாங்க. அண்ணாக்கு சதாசிவத்தை அண்ணாக்களை காமிச்சாங்க.
புருவ மத்தி பிந்து. இப்படி நமது பிண்டத்திலே இருக்கக்கூடிய அனைத்து விவரங்களையும் உண்மைகளையும் பிண்டத்துல காமிக்காம அண்டத்துல காமிச்சு நம்மளை ஏமாத்திட்டாங்க. நம்ம அண்டத்தை பார்த்து பார்த்து அண்ணாந்து பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா அவையெல்லாம் எங்க இருக்குது? பிண்டத்திலே இருக்குது. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். எல்லாம் எங்க இருக்கிறாங்க? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், சதாசிவன், மகேஸ்வரன் எல்லாம் எங்க இருக்கிறாங்க? விந்து, நாதம், பரவிந்து, திக்கிராந்தம், அதிக்கிராந்தம், சம்மேளனம் எல்லாம் எங்க இருக்கு? எல்லாம் இந்த பிண்டத்துல இருக்கு. ஆனா அந்த பிண்டத்தை விட்டுட்டு நம்ம அண்டத்திலே காட்டினார்கள். இதுதான் வள்ளல் பெருமானுடைய குற்றச்சாட்டு. அவர் எல்லாருமேலையும் குற்றம் சாத்துறாரு. என்ன பண்ணாரு? ஏன்டா இந்த மாதிரி பிண்டத்துல காமிக்காம எல்லாத்துலயும் அண்டத்துல காமிச்சு எங்களெல்லாம் ஏமாத்திட்டீங்க. அப்ப எல்லாரும் அந்த பிண்டத்தை போற்றாது, இந்த பிண்டத்தை போற்றாது, பிண்டத்தை விட்டுட்டாங்க, அண்டத்தை போட்டுட்டே இருக்கிறாங்க. அதனால்தான் எல்லாரும் அந்த மரணத்தை எய்துகிறார்கள். இந்த பிண்ட லட்சணத்தை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்ப இந்த பிண்டத்தை, இந்த தேகத்தை நாம் பாதுகாப்பதற்குண்டான முயற்சியை எடுத்திருப்போம். இந்த பிண்ட லட்சணத்தை நமக்கு காமிக்காம மறைச்சிட்டதுனால இந்த தேகத்தை பாதுகாப்பதற்குண்டான முயற்சியை நாம் எடுக்கவில்லை. அப்ப வள்ளல் பெருமான் மட்டும் எப்படி இதெல்லாம் வந்தாரு அப்படின்னா, இப்படிப்பட்ட இந்த விகற்பங்கள் எல்லாம் தத்துவ சித்தி விகற்பங்கள், இதெல்லாம் வள்ளல் பெருமானுக்கு கிடைக்கல. அதை ரொம்ப அழகா சொல்றாரு. பலபல இந்த வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், சாத்திரங்கள் முதலிய கலைகள் எல்லாம் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்றும் உள்ளபடியே எனக்கு அறிவித்து, வள்ளல் பெருமானுக்கு இதெல்லாம் கற்பனைகள், இதுல எதையும் உண்மையே கிடையாது அப்படின்னு இறைவன் உள்ளபடியே அறிவித்து சமயாச்சாரங்களை சிறிதும் அனுட்டியாமல் தடை செய்வித்து அருளினீர்கள். இது நம்ம பெருவிண்ணப்பத்தை படிச்சோம்னா தெரியும். அப்ப வள்ளல் பெருமானுக்கு மாத்திரம் எங்க இருந்து இந்த ஞானம் வந்தது அப்படின்னு பெருவிண்ணத்தை பார்த்தா இது தெரியும் நமக்கு. அப்ப அந்த பெருவிண்ணத்துல வள்ளல் பெருமான் அவருக்கு எப்படி இதெல்லாம் வந்தது அப்படின்னு இறைவன் அவருக்கு அருள் எடுத்து கொடுக்கிறார். இதெல்லாம் சத்துவ சித்தி விகற்பங்கள் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம வேதாந்தம், சித்தாந்தம், யோகாந்தம், கலாந்தம் முதலாக பல பெயர் கொண்டு பலபட விரிந்த மதங்களும் மார்க்கங்களும் சுத்த சன்மார்க்க அனுபவ லேச சித்தி பேதங்கள். இவையெல்லாம் சுத்த அந்த அதெல்லாம் பொய், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்லாம் சொல்ல, அதெல்லாம் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அதெல்லாம் வெளிப்படையா சொல்லல, அது மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மறைமுகமா சொல்லி இருக்கிறத நாம தெரிஞ்சுக்கணும்னா எப்படி அது பாடுபடுறது? அப்ப அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். விரிந்த மதங்களும் மார்க்கங்களும் சுத்த சன்மார்க்க அனுபவ லேச சித்தி பேதங்கள் என்றும் அறிவித்து அவைகளை சிறிதும் அனுட்டியாதபடி தடை செய்வித்து அருளினீர். அப்ப வள்ளல் பெருமானுக்கு அதெல்லாம் தடை செஞ்சுட்டார் ஆண்டவன். அப்ப நமக்கு ஏன் தடை பண்ணல? அப்ப நாம எதுக்கு அதெல்லாம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, வள்ளல் பெருமானுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆளே இல்லைங்க. வள்ளல் பெருமானுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனா நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வள்ளல் பெருமான் இருக்கின்றார். இதை செய், இதை செய்யாது என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கும், நம்ம கீழே விழுந்தா தூக்கி விடுறதுக்கும், நம்மை தட்டி கொடுத்து ஆதரிப்பதற்கும் வள்ளல் பெருமான் இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனா அவருக்கு யாருமே இல்லைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டவர் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் ரொம்ப பாவம் பண்ணவர் வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமான் ரொம்ப பாவம் பண்ணவர். அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. நாமெல்லாம் புண்ணியம் பண்ணவங்க. வள்ளல் பெருமானை காட்டிலும் புண்ணியம் செய்தவர்கள் 1823 அப்புறமா பிறந்தவர்கள். நம்ம எல்லாரும் அவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கிறோம். வள்ளல் பெருமான் கூட அவ்வளவு புண்ணியம் பண்ணலைங்கிற நான். பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. நமக்கு எல்லாம் கஷ்டமே கிடையாது. இந்தாடா நீ பாட்டை எழுதி இறைவனை தோத்திரம் பண்ணணுமா? வேணாம் வேணாம், நீ பாட்டை இதெல்லாம் கஷ்டப்படவே வேண்டாம். நம்ம மொழியரசி அம்மா பாட்டு எழுதுவாங்க. என்ன பாட்டு எழுத சொன்னா நான் எப்படி எழுதுறது? அப்ப வள்ளல் பெருமான் என்ன பண்ணாரு? ஆனா முட்டாளே, நீ இதெல்லாம் வேணாண்டா, அவங்க புத்திசாலி எழுதிப்பாங்க, நீ நான் எழுதுனத பாடு போதும் அப்படின்ட்டார் இல்லையா? அப்ப என்ன மாதிரி ஆட்களுக்காக வள்ளல் பெருமான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்ப நாமெல்லாம் அவர் என்ன பண்ணி இருக்கிறாரோ அதை பண்ணா போதும். அவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாரோ அதை பண்ணா போதும். அந்த மாதிரி வள்ளல் பெருமான் அவருக்கு இறைவன் அருளியதை எல்லாம் நமக்கு கொடுக்கிறாரு. வெறிக்கும் சமய குழியில் விழவரைந்தேன் தன்னை விழாத வகை மறிக்கும் ஒரு பேர் அறிவளித்த வள்ளற் கொடியே. அவர் பாட்டு போடுறார். வெறிக்கும் சமய குழியில் விழவரைந்தேன் தன்னை விழாத வகை மறிக்கும் ஒரு பேர் அறிவளித்த வள்ளற் கொடியே.
வள்ளல் பெருமான் அந்த சமய குடியில் விழற மாதிரி இருந்திருக்கிறாரு. ஆனா அவரை விழாத மாதிரி இறைவன் காப்பாத்திட்டான். வள்ளர் கொடியே அப்படிங்கிறார். யார? சிவகாம வள்ளியை தான் சொல்றார். அவங்க காப்பாத்திட்டாங்களா வள்ளர் பெருமான். அந்த வெறிக்கும் சமய குழியில் விரைந்தேன் தன்னை விழாத வகை மறிக்கும் ஒரு பெயர் அறிவளித்த வள்ளர் கொடியே. அப்ப நமக்கெல்லாம் சமய குழியில விழலாமா? நமக்கு வள்ளர் பெருமான் முதல்லயே சொல்லி கொடுத்துட்டாரு. ஜாதி மதமும் சமயமும் காண ஆதி அனாதியாம் அருட்பெரும் ஜோதி, ஜாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதி. நமக்கெல்லாம் ஆதியிலேயே உணர்த்திட்டாரு. யாரு? நமக்கு யார் அருட்பெரும் ஜோதி? வள்ளர் பெருமான் தான் நம்மளுடைய அருட்பெரும் ஜோதி. அவருக்கு யாராவது அருட்பெரும் ஜோதியா இருந்துட்டு போட்டோம். நமக்கெல்லாம் அருட்பெரும் ஜோதி யாரு? வள்ளர் பெருமான் தான் நமக்கெல்லாம் அருட்பெரும் ஜோதி. அப்ப நமக்கு ஜாதி மதம் சமயம் இதெல்லாம் ஆண்டவன் பார்க்கவே மாட்டான். அதெல்லாம் பொய் அப்படின்னு ஆண்டவன் நமக்கு உணர்த்திட்டான். வள்ளர் பெருமான் நமக்கு அத சீக்கிரமாவே உணர்த்தி வச்சுட்டாரு. எளிமையா நமக்கு ரொம்ப முன்னாடியே அதையெல்லாம் வள்ளர் பெருமான் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். குறித்துரைக்கின்றேன் இதனை கேள்வின். நம்ம அப்படியே பொதுப்படியா சொன்ன பாடல்கள் எல்லாம் என்னடா இவன் சும்மா கேட்கவே மாட்டேங்கிறானே, நம்ம இவனுக்கு தான் சொல்றோங்கிறதே புரியலையே அப்படின்னு வள்ளர் பெருமான் தோணுது. அவர் சொல்றாரு நமக்கு, நான் எல்லாரையும் திருத்ததான் வந்தேன் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா நமக்கு எல்லாம் புரியல. அவர் யாரையோ திருத்த வந்தாருன்னு சொல்லிட்டு நாம திருந்தது கிடையாது. அவரு நம்ம எல்லாரும் மத்தவங்கள தான் திருத்திக்கிட்டு இருப்போம். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? மத்தவங்க எல்லாம் திருந்தணும், மத்தவங்க எல்லாம் திருத்தணும், திருத்திக்கிட்டே இருப்போம். நாம என்னைக்கு திருந்தருது? நம்ம திருந்தணுங்கிற எண்ணமே நமக்கு கிடையாது. நம்ம எல்லாம் மத்தவங்கள தான். என்னையா காலையில 4 மணிக்கு எழுந்துக்கிறதே இல்லை, டெய்லி அகவலே படிக்கிறது இல்லை, அருட்பாவே படிக்கிறது இல்லை, ஐயா சொன்னதெல்லாம் கடைபிடிக்கிறதே இல்லை அப்படின்னு இப்படி விரல காமிச்சு காமிச்சே பழகிட்டு வந்துட்டோம். நம்மளை நான் போய் எப்படி திருத்திக்கிறது? ஐயா சொல்றாரு, அட பாவீங்களா, குறித்துரைக்கின்றேன் இதனை கேள்வின் இங்கே வம்மின் கோழுமன குரங்காலே நாணுகின்ற உலகீர் அப்படிங்கிறார். குறித்துரைக்கின்றேன், உனக்கு தான் சொல்றேன், உனக்கு நான் குறிப்பா உனக்கு இதை குறிப்பால் உணர்த்துகின்றேன் அப்படிங்கிறாரு. வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன். நம்மளால வள்ளலாருக்கு ஏதாவது பலன் இருக்குதுங்களா? நம்மளால அவருக்கு ஏதாவது இருக்கா? என்னால் ஆவதொன்றும் உனக்கு இல்லை எனினும் என்றாய் உன்னால் வாழுகின்றேன். நம்மளால அவருக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கிடையாது. அவரால்தான் நம்ம எல்லாரும் பிரயோஜனப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் அவரால்தான் பலன் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளால அவருக்கு என்ன பலன்? ஒண்ணுமே கிடையாது. வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன். குறித்துரைக்கின்றேன் அப்படிங்கிறாரு. என்னை எதிர்க்க வச்சு சொல்றாரு அவரு. குறித்துரைக்கின்றேன் இதனை கேள்வின் இங்கே வம்மின் கோணுமன குரங்காலே நாடுகின்ற உலகீர் வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன். எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாது. கொடுமையான காலையா வள்ளர் பெருமான், பாவையா அவரு இல்ல? அவரை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கும். எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாது. நம்ம நம்புறதே கிடையாது. நம்பிக்கைங்கிறது நமக்கு வரதே கிடையாது. மரணமெல்லா பெருவாழில் வாழ்ந்திடலாம் கண்டீர். நம்பிக்கை வருதா நமக்கு? நமக்கு ஏன் நம்பிக்கை வரல? உடனே அதுக்கு யாராவது அடைஞ்சு காமிச்சாங்களா, அப்புறம் எப்படி நம்ம நம்புறது அப்படிம்போம். ஆனா நம்பிக்கை இருக்கணும் முதல்ல. மரணம் இல்லா பெருவாழ்வு சாத்தியம் அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல நம்மளுக்கு இருக்கணும். இருக்குமா? இருக்கா இல்லையா? சத்தமா எல்லாரும் இருக்குன்னு சொல்லுங்களேன். வள்ளலார் சந்தோஷப்படுவார். வேற ஒண்ணும் இல்லை. பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீர். பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீர். அதுல போகவே கூடாதுன்ட்டார். பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே. அப்படியே திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துடுறேன், உள்ள போறதுன்னா திருத்தணிக்கு கூட்டிட்டு போய் காது குத்திட்டு வந்துடுறேன். அப்புறமா சனி பிடிச்சிருச்சு, எந்த கோயிலுக்கு போகணுங்க? சனி பிடிச்சா ஏதோ திருநள்ளாறு அப்படியே போறது, காளகஸ்திக்கு அந்த பக்கம் போறது, இந்த பக்கம் திருநள்ளாறு போறது, நவகிரகத்தை போய் சுத்தி வர்றது, இதெல்லாம் என்ன? இதுதான் ஐயா சொல்றாரு. பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீர். சிவம் ஒன்றே பொருள் என கண்டறிமின், சிவம் ஒன்றே பொருள் என கண்டறிமின் செறித்திடு சிற்சபை நடத்தை தெரிந்து துரித்திடுமின். அதை தெரிந்து துதித்திடுமின். முதல்ல புறத்துல தெரிஞ்சுக்கணும், அப்புறம் அகத்துல தெரிஞ்சுக்கணும். எதை? சிற்சபை நடனம். சிற்சபை நடனம்னா என்னது? ஆன்மாவே சபையாகவும் அதன் உள்ளொளியே பதியாகவும், ஆன்ம பிரகாசம்
அதற்குள் இருக்கும் பிரகாசம் கடவுள் பிரகாசம், அதன் அசைவு நடனம், அதையே நடராஜ நடனம் என்று சொல்லப்பட்டது. அதான் சிற்சபை நடனம். அதை தெரிந்து துதித்திடுமின். அப்ப அந்த சிற்சபை நடத்தை தெரிந்து அதை துதிக்க வேண்டும். அது எப்படி சிற்சபை நடனத்தை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி நம்ம துதிக்கிறது? அந்த சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்திடுமின் சித்தியெல்லாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே. நம்ம இறைவனுடைய அருள் அடையிறதுக்கு வள்ளல் பெருமான் ஒரு நேரக்கெடு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நேரம் தெரியுங்களா? இறைவனோட அருள் அடையணும்னா நம்ம பிறவியா எடுத்து அருள் அடையணுங்கிறோம். வள்ளல் பெருமான் ஒரே 1 மணி நேரத்தில் இறைவனுடைய அருளை அடையலாம்னார். 1 மணி நேரம். ஆனா அந்த 1 மணி நேரத்துக்கு நமக்கு எத்தனை பிறவி எடுக்கவோமோ தெரியாது. ஏனென்றால் நம்ம வள்ளல் பெருமான் சொல்லி இருக்கக்கூடிய அந்த சத்துவ குணங்களிலே நின்று அதை தாண்டி நிர்குணத்திற்கு வந்து சமய சன்மார்க்கம், அதை தாண்டி மத சன்மார்க்கம், அதை தாண்டி சுத்த சன்மார்க்கத்திற்கு வந்து 1 மணி நேரம் அப்படி கண்ணை மூடிக்கிட்டு தவத்துல இருந்தோம் அப்படின்னா இறைவனுடைய திருவருளை பூரணமாக அடைய முடியும். 1 மணி நேரம் தான். ஆனா அந்த சத்துவ குணத்துக்கு வர்றதுக்கு எத்தனை பிறவி எடுக்கணுமோ தெரியாது. கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், இந்திரிய நிக்கிரகம், ஆன்ம இயற்கை ஒழுக்கமாகிய ஜீவகாருண்யம். அப்ப இந்த 6 குணங்களை அடைவதற்கு எத்தனை பிறவி எடுக்க வேண்டுமோ தெரியும். அதை தாண்டி நிர்குணத்திற்கு வர வேண்டும். அதுக்கு எவ்வளவு பிறவியோ. ஆனால் இறைவனுடைய திருவருளை அடைவதற்கு 1 மணி நேரம் போதும் அப்படிங்கிறார். ஆனா நம்ம இறைவனை எப்படி பண்ணிட்டு இருக்கிறோம்? மெய்ப்பந்தி வண்ணர் என்றும், படிக வண்ணர் என்றும், இணையில் ஒளி உருவர் என்றும், இயல் அருவர் என்றும் வாய்ப்பந்தல் இடுவதன்றி உண்மை சொல்ல வல்லார் மண்ணிடத்தும் மின்னிடத்தும் மற்றிடத்தும் இலையே. சொல்றதுக்கு ஆள் இல்ல, மற்றிடத்திலும் சொல்வதற்கு ஆள் இல்லைன்றார். வாய்ப்பந்தல் இடுவது, இந்த வாயிலேயே வடை சொல்றாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அதுதான் இங்க வள்ளல் பெருமான் அப்படி நாசுக்கா வாய்ப்பந்தல் இடுதல் அப்படின்றார். அதான் நம்ம கலோக்கியெல்லாம் வாயுல வடை சொல்றோம்னு சொல்றது. இப்ப நான் மரணமில்லா பெருவாழ் என்னால் அடைய முடியும்னா அதுக்கு பேர் என்ன? வாயில வடை சொல்றது. ஒரு முயற்சி எடுக்காம நான் அடைஞ்சுவேன்னு சொன்னா அது வாயில வடை சொல்றது. அதான் இங்க சொல்றாரு, மெய்ப்பாந்தி வண்ணர் என்றும், படிக வண்ணர் என்றும், இணையில் ஒளி உருவர் என்றும், இயல் அருவர் என்றும் வாய்ப்பந்தல் இடுவதன்றி உண்மை சொல்ல வல்லார் மண்ணிடத்தும் மின்னிடத்தும் மற்றிடத்தும் இலையே. இறைவன் எப்படிப்பட்டவன் யாரால சொல்ல முடிஞ்சது? சொல்ல முடியல. காற்றுருவோ கனலுருவோ கடவுள் உரு என்பார். காற்றுருவும் கனல் உருவும் கண்டுரைப்பீர் என்றால் வேற்றுறவே புகழ்வர். அதை வேறொன்றால் மறுத்தால் வீழ்த்து விழித்து எம்போல்வார் மிகவும் மருள்கின்றார். என்னையா, காத்துதான் தெய்வம், கனல் தான் தெய்வம், சூரியன் தான் தெய்வம், சந்திரன் தான் தெய்வம், மாத்தி மாத்தி ஒன்னொன்னு தெய்வம் தெய்வம் சொன்னா அதெல்லாம் இல்ல இல்ல நம்ம ஆதாரங்களோடு நிரூபிச்சா வேற வழியா சொல்றது. அதையும் இல்லைன்னு சொல்லிட்டா முழிக்க வேண்டியதுதான். தெய்வம் என்ன அப்படின்னு யாராலையும் சொல்ல தெரியாது. ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கி அருட்பெரும் ஜோதி. ஆகமங்கள் ஆரணங்கள் தெய்வத்தை இன்னதென்று எப்படி சொன்னாலும் அதுக்கு மேல போய் நிற்கிறான் தெய்வத்தினுடைய நிலை. அப்ப ஆகமும் சொல்ல முடியல, ஆரணமும் சொல்ல முடியல, யாராலையும் சொல்ல முடியல. விண்ணிடத்தும் மண்ணிடத்தும் மற்றிடத்தும் சொல்ல வல்லார் எவரும் இல்லை அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலையை வள்ளல் பெருமான் நமக்கு எடுத்துக் கொடுக்கிறார். தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த கலை பல புகழ்ந்திடுவாரும், பொய் சமயாதியை மெச்சுகின்றாரும். எப்படிப்பட்டவங்க? மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார். அருள் விளக்கம் இல்லாதவர்கள். எது? தெய்வங்கள் பல பல. உயிருக்கு உடம்புல உயிர் எத்தனை இருக்கும்? 2 இருக்கும், 3 இருக்குன்னு சொல்ல முடியுமா? 1 தானே இருக்கும். அப்ப அதே மாதிரி இந்த உலகத்துல தெய்வம் அப்படின்னா 1 தான் இருக்க முடியும். அந்த ஒண்ணுத்துக்கு இவ்வளவு பேர் வச்சிட்டு இருக்கிறாங்கன்றது தெரியாம இதுதான் என் தெய்வம், இதுதான் என் தெய்வம். தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த கலை பல புகழ்ந்திடுவாரும், பொய் சமயாதியை மெச்சுகின்றாரும். மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார். மேல் விளைவு அறிகிலர். பின்னாடி என்ன நடக்கும்? மரணம் தானே வரும், அது தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால்தான் சன்மார்க்கம் மட்டும்தான் என் மார்க்கம், இறப்பழிக்கும் சன்மார்க்கம். மற்ற மார்க்கம் எல்லாம் மரணத்தில் கொண்டு விட்டு விடும். எவ்வளவு பெரிய நிலையில இருந்தாலும் அவர்களுடைய முடிவு மரணம்தான்.
அத பெருமையா ஜீவசமாதின்னு சொல்லிக்கிறது, வேற ஒண்ணும் கிடையாது. ஜீவசமாதி என்பது மரணம் தான். என்மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம், சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் அதனை எற்றி நின்று உதைக்க வல்லார் எவ்வளையில் எவரும் இல்லை கண்டீர் அப்படின்னு வள்ளலார் பாடுறார். மேல்விளை வருகிறார் வீண் கழிக்கின்றார், மெய்வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார். மேல்விளை வருகிறார் அவங்களுக்கு என்ன பண்ணணுமா? அவருக்கு அறிவருள் வீர், அவருக்கு அறிவருள் வீர், அவங்களுக்கு அறிவை கொடு அப்படின்னு வேண்டார். அப்ப இறைவன் யாரு? அந்த உண்மையை வள்ளலார் எப்படி சொல்றாரு? எங்கதான் சொல்றாரு அந்த உண்மையை? உறைமனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரசு செய்து ஓங்கும் அருட்பெரும் ஜோதி. இந்த மனம் கடந்த நிலை, உரை மனம் கடந்த மனம். ஒரு நாளைக்கு எவ்வளவு சிந்தனை வருது நமக்கு? 80 கோடி. ஒரு நாளைக்கு நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயம் 80 கோடி சிந்தனை ஒரு நாளைக்கு வருதா நமக்கு? அந்த மனம் அந்த 80 கோடி சிந்தனையும் இல்லாமல் இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய அனுபவம் தான் ஆண்டவன். உரை மனம் கடந்த ஒரு பெருவெளி மேல். அப்ப அந்த வெளி அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்ப நமக்கு கிடைக்கும், எப்ப தோன்றும்? இந்த மனம் செயல்படாத நிலையில் மாத்திரம்தான் நமக்கு அது சாத்தியமா. உரை மனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் தனுகரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஒரு அனுபவமாகிய அருட்பெரும் ஜோதி. இறைவனை அனுபவத்தால் தான் அறிய முடியுமே, அது இது என சுட்டி காட்ட உணாது. இதுதான் இறைவன் அப்படின்னு சுட்டி காட்ட முடியுமா? அப்படின்னா சுட்டி காட்ட முடியாது. அது இது என சுட்டி காட்ட உணாது. பொது உணர்வுணரும் போதலால் பிரித்தே அது என தோன்ற அருட்பெரும் ஜோதி. இப்படி இறைவனுடைய உண்மையை வள்ளல் பெருமான் எடுத்து சொல்லி அவர் என்ன பண்ணாரு? வள்ளல் பெருமான் என்ன பண்ணாரு? பாட்டமொரு சிறியனேன் செய்வகையை அறியாது மனமிக மயங்கி ஒரு நாள் மண்ணில் கிடந்து அருளை உண்ணி உலகியலை மறந்து துயில்கின்ற போது. வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கவனமா வள்ளல் பெருமான் கையாண்டிருப்பார். அந்த ஆளுமை அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளல் பெருமானுடைய அருட்பாவிலே அந்த ஆளுமையை நம்மளால பார்க்கலாம். வாட்டமொரு சிறியனேன் செய்வகையை அறியாது மனமிக மயங்கி ஒரு நாள் மண்ணில் கடந்து அருளை உண்ணி. இந்த உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஆனா எப்படி? அருளை நினைத்துக் கொண்டு, அருளை உண்ணினா அருளை நோக்கி பயணித்துக் கொண்டு, அருளை உண்ணி உலகியலை மறந்து. நாமெல்லாம் எப்படி தூங்குறோம்? நாமெல்லாம் எப்படி தூங்குவோம்? அடுத்த நாள் என்ன செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் தூங்கும். வள்ளல் பெருமான் உலகியலை மறந்து துயில்கின்ற போது, உலகியலை மறந்து துயில்கின்ற போது, அதனால்தான் சொல்லுவாரு உலகியல் சிறிதும் உளம் பிடியா வகை. நமக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். வள்ளல் பெருமான் அடைந்த நிலை யாரும் ஏன் அடையல அப்படின்னா இந்த மாதிரி நம்ம தூங்குறது இல்ல. உலகியலை மறந்து துயில்கின்ற போது உலகியல் சிறிதும் உளம் பிடியா வகை. அது அவருக்கு வாய்ச்சது, நமக்கெல்லாம் வாய்க்க மாட்டேங்க. உலகியலை மறந்து துயில்கின்ற போது நாட்டமொரு வைகரையில் என் அருகணைந்து, வைகரையில் என் அருகணைந்து என்னை நன்புற எழுப்பி, இறைவன் வள்ளல் பெருமானை எழுப்பி, மகனே நல் யோகம் ஞானம் எனினும் புரிதல் இன்றி நீ நலிதல் அழகோ. யோக ஞானம் பண்ணாம நீ இப்படி சுத்திக்கிட்டு இருக்கியே, இப்படி வீணா போறியே, இது அழகோ அப்படின்னு இறைவன் வள்ளல் பெருமானை எழுப்பி சொல்றாராம். ஏன் இறைவன் வள்ளல் பெருமானை எழுப்பி சொன்னாரு? நம்மளையே எழுப்பி சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் உலகியலை மறந்து துயில்கின்ற போது, அந்த உலகியலை மறந்து அவர் துயில்கின்ற போது எதர் எப்படி? அருளை உண்ணி, அருளை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு உலகியலை மறந்து வள்ளல் பெருமான் உறங்கும் பொழுது, துயில்கின்ற பொழுது இறைவன் அவர் அருகணைந்து என்னை நன்றுற எழுப்பி, மகனே நல் யோக ஞானம் புரிதல் இன்றி நீ நலிதல் அழகோ. எழுந்தே ஈட்டுக என் எண்ணம் பலிக்க அருள் அமுது உண்டு இன்புறுக. அருள் அமுதம் உண்டு இன்புறுக. அப்ப யோகம் ஞானம் பண்ணா நமக்கு அமுதம் கிடைக்கும். அதை இறைவன் வள்ளல் பெருமானுக்கு உணர்த்தி வள்ளல் பெருமானை எழுப்பி, அதான் வள்ளல் பெருமானை ஏன் எழுப்பி இறைவன் சொன்னார்? நம்மளையே எழுப்பி வள்ளலார் சொல்றது இல்ல அப்படின்னா, நம்ம அருளை உண்ணி இறைவன்கிட்ட போய் நின்றுட்டு நம்ம என்ன வேண்டோம்? அருளையா வேண்டோம்? இல்லையே.
அருளை வேண்டுவதே கிடையாது. நாம் பொருளையே வேண்டிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அருளை வேண்டதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. பொருளை வேண்டிதான், பேரம் தான் பேசுறது ஆண்டவன் கிட்ட. அவன்கிட்ட டீல் தான் பேசுறோம். வள்ளல் பெருமான் டீல் பேசினாரு. என்ன டீல் பேசினாரு அப்படின்னா, எனக்கு அருள் கொடுக்கலன்னா உனக்கு தான் அசிங்கம் டீல் பேசினார். எனக்கு அருள் கொடுக்கலன்னா உனக்கு தான் அசிங்கம், நீ அசிங்கப்படாத, நீ அசிங்கப்படக்கூடாதுன்னா எனக்கு நீ அருள் கொடுக்கணும்னு டீல் பேசினார். ஆனா நாம உள்ள பாஸ் பண்ணிட்டா, பிளஸ் 2ல பாஸ் பண்ணிட்டான்னா மொட்டை அடிச்சுக்கிறேன் டீல் பேசுறது. பிளஸ் 2ல பாஸ் பண்ணிட்டான்னா 108 தேங்காய் உடைக்கிறேன் டீல் பேசுறது. ஆனா வள்ளல் பெருமான் பேசுனது வேற. அவர் பேசுனதும் டீல் தான். வள்ளல் பெருமானுக்கு இறைவன் ஏன் தூங்கும் போது எழுப்பி ஏன் சொல்றாரு, யோகானம் பண்ணுப்பா, அது பண்ணாம நீ வீணா போய்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொன்னாராம். நமக்கு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? ஏன்னா நம்ம அருளை நாடி வாழறது கிடையாது, நம்ம உலகியலை மறந்து தூங்குறது கிடையாது. அப்ப அது ரெண்டும் பண்ணினா நமக்கும் இறைவன் வள்ளல் பெருமான் நமக்கு எடுத்து சொல்லுவார். அப்படி வள்ளல் பெருமான் அது பண்ணதுனால, நானே தவம் புரிந்தேன் நம்பெருமான் நல்லருளால், நானே அருட்சக்தி நாடடைந்தேன், நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன், இல்லாமல் ஆடுகின்றேன் இங்குன்னு பாடுறார். அப்ப அந்த யோகம் ஞானம் புரிதல் இல்லாம நலிவது அழகல்ல என்பதை வள்ளல் பெருமான் உணர்ந்து தவம் பண்ண ஆரம்பிக்கிறார். எத்தனை ஆண்டு தவம் பண்ணாரு? 12வது வயசுல 26 ஆண்டு தொடங்கி அப்படிங்கிறார். 26 ஆண்டு தொடங்கி 12 வயசுல வள்ளல் பெருமான் தவம் பண்ண ஆரம்பிக்கிறாராம். தர்மசாலையில் இருக்கும்போது தவம் கைகூடுகின்றது. தர்மசாலையில் இருக்கும்போது 1870 ஆண்டு. அப்ப கிட்டத்தட்ட 47 வருடங்கள். 12ல ஆரம்பிச்சு 35 வருட தவம். 35 வருஷம் தவம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்னைக்கு நமக்கு தெரியாது. குத்து மதிப்பா 35 ஆண்டுகள் வள்ளல் பெருமானுடைய தவ பயன். நானே தவம் புரிந்தேன் நலன் அருளால் அருட்சக்தி நாடு அடைந்தேன், நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன். சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்கின்ற அந்த 3 தேகத்தையும் வள்ளல் பெருமான் பெற்றார் என்று பாடுகின்றார். எல்லாம் செய் வல்லதுரை என்னை மனம் புரிந்தார், எவ்வுலகில் யார் எனக்கு இங்கு ஈடு. சவால் விடுறாருங்க வள்ளல் பெருமான். நம்ம எல்லாரும் வள்ளல் பெருமானை வணங்கிட்டு இருக்கிறோம். வள்ளல் பெருமானை வணங்க கூடாதுன்னு வள்ளலாரே சொல்லிட்டாரா? வள்ளல் பெருமான் என்னை வணங்க கூடாதுன்னு வள்ளல் பெருமான் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுனால வள்ளல் பெருமானை வணங்க கூடாதுன்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த பாடல்களுக்கு எல்லாம் என்ன பொருள்? எல்லாம் செய் வல்லதுரை என்னை மனம் புரிந்தார், எவ்வுலகில் யார் எனக்கு இங்கு ஈடு உரை நீ தோழி. எந்த உலகத்தில் எனக்கு ஈடு யார் இருக்கிறாங்க நீ சொல்லு அப்படின்னு வள்ளல் பெருமான் சவால் விடுறார். எவ்வுலகில் யார் எனக்கு இங்கு ஈடு உரை நீ தோழி. நல்லோர் மிக கூற்றுடையார், இந்திரர் மாமுனிவர் நான்முகர் நாரணர் எல்லாம் வான்முகராய் நின்றே பல்லாரில் இவள் புரிந்த பெருந்தவத்தை நம்மால் பகர்தரிது என்கின்றார். அவங்க எல்லாரும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் எல்லாரும் நின்றுட்டு இவ பண்ணது வள்ளல் பெருமான் தன்னை பெண்ணாக பாவித்து தான் பாடுவார். அது சொல்றாங்களா? அவங்க எல்லாரும் பல்லாரில் இவள் புரிந்த பெருந்தவத்தை நம்மால் பகர்தரிது. இவ என்ன தவம் பண்ணாலோ தெரியலையே. வள்ளல் பெருமான சொல்றாங்களா? அவங்க எல்லாரும் இவ என்ன தவம் பண்ணாலோ தெரியலையே, இந்த தவத்தினுடைய பெருமையை நம்மளால சொல்ல முடியாதான். இவள் புரிந்த பெருந்தவத்தை நம்மால் பகர்தரிது என்கின்றார். சிற்சபையில் நடம் புரியும் வல்லானை மணந்திடவும் பெற்றனன், இங்கு இவளே வல்லாள் என்று உரைக்கின்றார் நல்லோர்கள் பலரே. இவள்தான் வல்லாள், இவள்தான் எல்லோரிலும் பெரியவள் என்று அவர்கள் எல்லாம் உரைக்கின்றார்களாம். ஆனா நாம வள்ளலார பெரியவர்னு சொல்றதே கிடையாது. இகத்தும் பரத்தும் பெரும் பலன்கள் எல்லாம் பெருவித்து இம்மையிலே முகத்தும் உளத்தும் கழிதுளும்ப மூவா இன்ப நிலையமர்த்தி ஜெகத்துள்ளவர்கள் மிக துதிப்ப தக்கோன் என வைத்து. ஜகத்துள்ளவர்கள் மிக துதிப்ப. எப்படி வள்ளல் பெருமான் தோன்றும் துணையாக இருக்கக்கூடிய காலத்திலேயே ஜகத்துள்ளவர்கள் மிக துதிப்ப. வள்ளல் பெருமானுடைய கையெழுத்து சிதம்பரம் ராமலிங்கம் அப்படிங்கிற கையெழுத்து நிறைய கடிதங்கள்ல இருந்து கட் பண்ணி எடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி போடுவார் நம்ம பாலகிருஷ்ண பிள்ளை. எடுத்து என்ன பண்ணாங்களாம், அதை பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணுவாங்களாம். வள்ளல் பெருமானுடைய அந்த கையெழுத்தை எடுத்து வைத்து பூஜை அறையில் வைத்து பூஜை செய்வார்களாம். இப்ப வள்ளல் பெருமான் இங்க சொல்றாரு, ஜகத்துள்ளவர்கள் மிக துதிப்ப தக்கோன் என வைத்து என்னுடைய அகத்தும் புறத்தும் விளங்குகின்றாய்.
வள்ளல் பெருமானை தக்கோன் என வைத்து ஜகத்துள்ளவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் துதிப்பதற்கு உண்டான நிலை வள்ளல் பெருமானுக்கு இருக்கின்றது என்பதை வள்ளல் பெருமானுடைய வாக்கிலேயே நமக்கு சொல்லுகின்றார். அவரை போய் கும்பிடாதன்னா என்ன அர்த்தம்? அப்படி தத்துவம் எல்லாம் எந்தன் வசமாக்கி ஒரு தத்துவத்தையாவது நம்மளோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்கிறோமா? ஒரு தத்துவத்தையாவது, ஒரு 23 தத்துவங்கள் வள்ளல் பெருமான் பட்டியலிட்டு சொல்லுவார். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், மாயை, மாமாயை, பெருமாயை அப்படின்னு சொல்லி திரோதாயி அப்படின்னு வரிசையா ஒரு 23 தத்துவங்களை சொல்லுவார். அதுல மரணம் என்கின்றது கடைசி தத்துவம். அதுல ஒரு தத்துவத்தை நம்மளுடைய வசம் வைத்திருக்கின்றோமா? இல்ல. இங்க வள்ளல் பெருமான் தத்துவம் எல்லாம் எந்தன் வசமாக்கி சாகாவரத்தையும் தந்து என்னை தேற்றி வந்து உள்ளே கலந்து கொண்டு எல்லா உலகமும் போற்ற உயர்நிலை ஏற்றி. அங்க ஜகத்துள்ளவர்கள் மிக துதிப்பேனாரு. இன்னொரு பாட்டுல எல்லா உலகமும் போற்ற உயர்நிலை ஏற்றி அப்படின்னு பாடுறாரு. அப்ப வள்ளல் பெருமான் எங்க இருக்கிறாரு? எல்லா உலகமும் போற்றுவதற்குரிய இடத்திலே வள்ளல் பெருமான் இருக்கின்றார். அவரை போய் கும்பிடக்கூடாதுன்னா எப்படிங்க? இத்தனை என்று நின்று எண்ணிடல் ஒன்னா என்பதை யாவையும் அன்பினில் கொண்டே சத்தியமாம் சிவசத்தியை என்பால் தந்து என்னை யாவரும் வந்தனை செய்யவே அமர்த்தி. என்னை யாவரும் வந்தனை செய்யவே என்னை அமர்த்தி. அப்ப வள்ளலார் கும்பிடாதவங்க எல்லாம் இந்த யாவரும் அப்படிங்கிற கேட்டகரியில வரலன்னு அர்த்தம். அவங்க இந்த யாவரும் அப்படிங்கிற கேட்டகரியில இல்ல. வள்ளலாரை வணங்காதவர்கள் எல்லாம். பண்ணிய என் பூஜையிலே பலித்த பெரும் தெய்வம், பாடுகின்ற மறைபொடியில் ஆடுகின்ற தெய்வம், திண்ணியன் என்று என்னை உலகம் செப்ப வைத்த தெய்வம். திண்ணியன்னா எப்படிப்பட்டது? திண்ணியன் அப்படின்னா அவன்தான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். திண்ணியன் என்று என்னை உலகம் செப்ப வைத்த தெய்வம், சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் அப்படின்னு பாடுவார். ஆற்றாத அடிச்சிறியேற்கு ஆற்றல் மிக கொடுத்து அம்மையுமாய் அப்பனுமாய் ஆதரித்து அன்புடனே போற்றாத குற்றமெல்லாம் பொறுத்தருளி என்னை இப்பூதலத்தார் வானகத்தார் போற்றி மதித்திடவே. இந்த பூதலத்தார் வானகத்தார் போற்றி மதித்திடவே. வள்ளல் பெருமானுடைய வாக்கிலேயே அவருடைய நிலை என்ன என்பதை தெளிவுபடுத்தி சென்றிருக்கின்றார். ஆனா நாம வள்ளல் பெருமானை வணங்கக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கிறோம். வாழி என்றே என்னை மால் அயன் ஆதியர் வந்து அருட்பேர் ஆழி என்றே துதித்தேத்த புரிந்தனை. யாரு? வாழி என்றே என்னை மால் அயன் ஆதியர் வந்து அருட்பேர் ஆழி என்றே துதித்தேத்த புரிந்து. அவங்க எல்லாம் வந்து வள்ளல் பெருமானை துதிக்கிறாங்க. ஆனா நமக்கு துதிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது ஐயா. அவங்க எல்லாம் வந்து துதிக்கிறாங்களாம் வள்ளல் பெருமானை. எல்லாத்தையும் தாண்டி ஐவர் செய்யும் தொழில் எனக்கே அளித்தாய். இதெல்லாம் தாண்டி ஐந்தொழில் யார் பண்ணிட்டு இருக்கிறாங்க? இப்போ பிரம்மா விஷ்ணு எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்க ஐயா. நான் தான் ரிட்டையர் ஆனேன்னு நினைச்சேன். எனக்கு முன்னாடி அவங்க எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்க. பிரம்மா விஷ்ணு எப்ப ரிட்டையர் ஆனாங்க? வள்ளல் பெருமான் 1870 ஞானதேகம் பெற்ற பொழுது அவங்களெல்லாம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அனுப்பிட்டார் ஆண்டவன். ஐந்தொழில் ஐவர் செய்யும் தொழில் எனக்கே அளித்தாய், நின் அருள் அமுது என் கைவரச் செய்து உண்ணுவித்தாய், கங்கணம் என் கரத்தணிந்தாய், சைவரனும் நின்னடியார் சபை நடுவே வைத்தருளி தெய்வம் என்று வளர்க்கின்றாய், சிற்சபையில் நடிக்கின்றாய். வள்ளல் பெருமான் வளர்ந்தது எப்படிங்க? வள்ளல் பெருமான் வளர்ந்தது எப்படி? தெய்வம் என்றே வளர்க்கின்றாய். இப்ப வள்ளல் பெருமான் நாமெல்லாம் எப்படி வளர்க்கிறோம்? தருதல அப்படின்னு என்ன எத்தனை தடவை எங்க வீட்டுல திட்டி இருப்பாங்க. ஆனா வள்ளல் பெருமான் தெய்வம் என்றே வளர்ந்தவர். அப்படிப்பட்ட அருளாளர் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக, முன்மாதிரியாக, அவரு வெறும் வழிகாட்டி கிடையாது, முன்மாதிரியாக அவர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் செய்து காட்டி அதனுடைய பலன் இப்படித்தான் அப்படின்னு, வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன் அப்படின்னு தன்னை காட்டாத வானமாகி என்று வானம் எப்படி தன்னை காட்டாது மறைத்துக் கொண்டிருக்கிறதோ அவர் அதே போல தன்னை காட்டாது மறைத்துக் கொண்டிருக்கின்றார். இங்கதான் இருக்கிறாரு, நமக்கு தான் தெரியறது இல்லை, ஊன கண்களுக்கு தெரிவதில்லை. தன்னை காட்டாது மறைத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் அருளிய அந்த அருட்பாடல்கள், திருவருட்பா பாடல்களை நாம் பாடினோம் என்றால் ஒரு தரம் படிக்கில்
உடல் பொறி கரணம் ஓய்ந்து உயிர் அனுபவம் கூடும். அவர்தான் அப்படி இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய பாடல்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பாடல்கள்? நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகந்தன் வார்த்தை நம்புமினோ நமரங்கள். இதெல்லாம் யார் பாட்டையா? ஆண்டவனுடைய பாடல். அப்படிப்பட்ட பாட்டை ஒரு தரம் படிக்கில் உடல் பொறி கரணம் ஓய்ந்து உயிர் அனுபவம் கூடும். இருதரம் படிக்கில் எண்ணிலா சித்தி எய்ந்து அருள் அனுபவம் கூடும். மறுதரம் அதையே முத்தரம் படிக்கில் மண் இறை அனுபவம் கூடும். எத? கருதரும் வள்ளல் கனிவுடன் உரைத்த கவின் அருட்பாவில் ஓர் கவியே. ஒவ்வொரு பாட்டும் வள்ளல் பெருமானுடைய மரணமில்லா பெருவாழ்வை நமக்கு உணர்த்தும், மரணமில்லா பெருவாழ்விற்கு வழிகாட்டும் அப்படிப்பட்ட பாடல்கள். அவருடைய நாமம் வாராத வல்வினை நோய் வந்தாலும் வன்மையோடு சேராத பாவம் எல்லாம் சேர்ந்தாலும் தீராதென்று யார் சொன்னார்? எங்கள் அருட்பிரகாச பெருமான் பெயர் சொன்னால் ஓமே பிணி. அதனால வள்ளல் பெருமானுடைய பெயரையும் அவர் நமக்கு கூறிய அந்த மகா மந்திரத்தையும் சேர்த்தே நாம் உச்சரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஸ்ரீராமலிங்காய நமஹ. நன்றி. பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மீக சன்மார்க்க உறவுகளே, இன்று ஐயா பாபு ஐயா அவர்கள் நமது சங்கத்துக்கு வந்து சிறப்புரையாற்றியது நமக்கும் நம்ம சங்கத்துக்கும் மிக பெருமையாக கருதுகிறோம். அது மட்டுமல்ல, கடந்த செவ்வாய்க்கிழமை பணி நிறைவு பெற்றார். ஒரு நிறுவனத்திலே 60 ஆண்டு காலம் 60வது வயது வரை பணி செய்து வெளிவருவது இந்த காலத்தில் பெரிய சிரமம். இவ்வளவு இடைப்பாடுகளுக்கிடையே அவர் அந்த பணியை சீரும் சிறப்புமாக வெற்றிகரமாக நடத்தி கொண்டு அங்கே நல்ல பெயர் எடுத்து அவ்வளவு பணியிடையும் இந்த சன்மார்க்க பணியை மிக சிறப்பாக செய்தார். அவர் குடும்பம் அப்படி, அந்த குடும்பத்திலேயே நான் எண்ணியவாறு எமக்கு வரும் ஜோதி என்பது போல அவரை வளர்த்துவிட்ட அவர் தந்தையார் அவருக்கு பொருட்செல்வமும் அருட்செல்வமும் நல்கி அவரை பண்படுத்தி நல்ல பாதைக்கு அழைத்து சென்று உலகெங்கும் சன்மார்க்க கருத்துக்களை பரப்பக்கூடிய வல்லமையை அவருக்கு கற்றுத்தந்தார். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது போல அவர் எங்கெங்கு சென்று எல்லா சங்கத்திற்கும் முன்னின்று எந்தவித கைமாறு எதிர்பார்க்காமல் அவர் சொந்த செலவிலேயே சென்று ஆங்காங்கு சன்மார்க்க கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இளம் பச்சிளம் குழந்தைகளை, சிறுவர்களை சன்மார்க்கத்துக்கு வர அவர்களுக்கு பயிற்சியும் அவர்கள் நாவில் இந்த வள்ளலாருடைய அற்புதங்களை மனதில் பதிய வைப்பதில் மிக வல்லவராயிருக்கின்றார். அவருடைய முன்பெல்லாம் ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 2 அவர் பாலையா வீட்டிலே பெரிய விசேஷம் நடக்கும். இவர் ஜனவரி 26 இவர் இல்லத்திலேயும் அது ஒரு நாள் முழுக்க அவர்களே செலவு செய்து நல்ல உணவு கொடுத்து, செவிக்கு உணவும் கொடுத்து எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய பாங்கை கற்றவர்கள். அவர்கள் போலெல்லாம் நாம் சன்மார்க்கத்தில் இருப்பது மிக அரிது. அவர்கள் பணி நிறைவு பெற்றார். அவருக்காக இந்த நமது சங்கத்தின் சார்பாக
சங்கத்தின் ஆலோசகர் திரு துரைக்கண்ணு ஐயா அவர்களுக்கு பயனாடை அணிவித்து சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வார். வாங்கய்யா. அதன் பிறகு சங்கத்தினுடைய மூத்த செயற்குழு உறுப்பினர் முனியம்மா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் பணிக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திரு பாலா அவர்களை பற்றி நான் பேசுவதற்கு அதாவது இவ்வளோ பேர் பெற்றிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அவர் பல 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 வருடங்களாக, அதாவது செவ்வாய்க்கிழமை என்று இங்குதான் வருவார். இவர் வரும்போது இவருடைய மனைவி எல்லோரும் வருவார்கள். வந்து இங்கிருந்தது, அதாவது இந்த சபையை நடத்தி கொள்ள உறுதியோடு நடத்துகிறார் என்றால் நம்முடைய ராமச்சந்திரனுக்கு ஒரு பாதுகாவலாக இருந்து நம்முடைய சங்கத்தை பாதுகாத்தார் என்பதை நான் நினைவூட்டுகிறேன். இவர் இப்போது எடுத்துக்கொண்ட ஞானமும் தவமும் என்ற தலைப்பு சாதாரண தலைப்பு அல்ல. ஞானம் பெருசா தவம் பெருசா? தவத்தால் ஞானம் வருமா, ஞானத்தால் தவம் வருமா? ஆக இந்த சிறப்பாக இந்த தத்துவத்தை நமக்கு தெரிவித்து நாம் எல்லோரும் இந்த ஞானத்தை அடைய வேண்டும். ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் என்ன என்பதை கற்பித்த ஐயா பாலு அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அதுவும் இல்லாமல் இன்று அவர் ஓய்வு பெறுகிறார், அதாவது பதவியிலிருந்து ஓய்வு பெறுகிறார் என்பதால் கவலை இல்லை. நாங்கள் இருக்கிறோம், நானே இருக்கிறேன் என்று கூறி அவர் மேலும் மேலும் இந்த சொற்பொழிவு நடத்தி, அதாவது ஞானத்தையும் மக்களுக்கு அறிவுரையும் கூறி அவர் மக்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த பொன்னாடையை அவருக்கு போற்றுகிறேன். நன்றி, வணக்கம். வாயார வாழ்த்துகின்ற ஒரு மனத்தமர்ந்த தெய்வம் இதை போல. அடுத்து இந்த அறையிலே 100வது பிறந்த நாள் கொண்டாட இருக்கிறார். நாமெல்லாம் அவருக்கு 100 வயது பிறந்த நாள் கொண்டாடுவதாக இருக்கிறோம். அவர்களுடைய வாழ்த்தும் நமக்கு ஐயாவுக்கு நன்றி. மூத்த சன்மார்பு திரு முனியம்மாள் அவர்கள் பயனாடை அறிவித்து அவருக்கு நம்ம சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்தார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. உட்காருங்க. சரி உட்காருங்க. 2 நிமிஷம் ஐயா இதை போடுங்க. ஐயா உங்க கையிலே போடுங்க. சதமானம் பவதி சதா புருஷ சதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரிய பிரதிதிஷ்டதி. மகாகணபதே நமஹ. தரம் தரும் கல்வி தரும் குருநாதம் தரவழியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலாயினம் தரும் நல்லெல்லாம் தரும் மண்டல் என்பவர்க்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமவல்லி கடை கண்களே தானியம் தனம் வசும்பருத்ரலாபம் சதி சம்பத்சரம் தீர்க்கமாயு. மகாகணபதே நமஹ.
சைதாப்பேட்டை சங்கத்தின் சார்பாக ஐயா அவர்களுக்கு இந்த பயனாடை அறிவித்து நம்மளுடைய அன்பையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அடுத்ததாக நமது சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் எஸ். குமார் ஐயா அவர்கள். சங்கத்தின் துணை பொருளாளர் சிவபிரகாசம் ஐயா அவர்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அடுத்ததாக சங்கத்தினுடைய ஆலோசகர் எஸ். இளவரசன் ஐயா அவர்கள். அப்படி பார்ப்போம். சங்கத்தின் பொருளாளர் திரு பி. வரதன் ஐயா அவர்கள். இனிப்புடன் கூடிய சிற்றுண்டி திரு பாபு ஐயா அவர் குடும்பத்தினர் நமக்கு அளிக்க உள்ளார்கள். அவர்களும் அவர் குடும்பமும் வீடுக்கு வாழ உங்கள் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொண்டு, அடுத்த வாரம் திரு மருத்துவர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் வள்ளலார் அருளிய மருத்துவம் என்ற தலைப்பிலே இங்கே சிறப்புரை ஆற்ற உள்ளார். உங்களுக்கு அவரை பார்த்து மருத்துவ சம்பந்தமான ஆலோசனை கேட்கவும் இது ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தவறிடாமல் வந்திருக்கின்ற அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு அவருடைய வள்ளலார் அருளிய மருத்துவ குறிப்புகளையும் உங்கள் மனதில் உள்ள ஐயங்களையும் அதற்கு அழகான விடை காண அடுத்த வாரம் வாரி வந்து பயனடைவீர் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மறக்காம அடுத்த வாரம் சீக்கிரமாகவே வந்துருங்க. அவருடைய பேச்சு, அவருடைய அன்பான அந்த உடல் உபாதைகளுடைய தீர்வையும் கூறுவார். ஆகையால் அவசியம் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இன்று நன்றி உரையாற்ற அருமை சகோதரி மயூரேஸ்வரன் அசோகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்த வாரம் சிறப்பு சிற்றுண்டு நமது துரைக்கண்ண ஐயா அவர்கள் அடிக்கடி மாசத்துக்கு ஒரு முறை பண்ணுவார். அடுத்த வாரமாமா அவர் உன்முகத்துடன் அருள்வார். அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாரும் சொல்லலாம். திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். எல்லாம் வல்ல வள்ளல் பெருமானின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இங்கே வருகை புரிந்து அமர்ந்திருக்கக்கூடிய சன்மார்க்க சான்றோர்கள், ஆண்டோர்கள், ஆன்மீக ஒருமைப்பாட்டுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலிலே இறைவனிடம் நம்முடைய மனதை ஒருமைப்படுத்த வேண்டும். அந்த ஒருமையை நாம் கடைபிடிப்பதற்கு உதவியாக இருந்த நம்முடைய சகோதரி கல்யாணி ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தது இறைவனிடம் விண்ணப்பிக்க வேண்டும் அல்லவா? அந்த விண்ணப்பத்தை விண்ணப்பித்த திருமதி முனியம்மாள் அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு நடையை மிக அற்புதமாக வாசித்த சாகாக்களை வேகாக்கால் போகா புனல் என்ற ஒரு அருமையான அர்த்தத்தை நம்மிடம் எடுத்து உழைத்த நம்முடைய தம்பி சிவா அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தது சிறப்பு சொற்பொழிவு. நடைமுறை சன்மார்க்க முரசு நடைமுறை இளவல் அப்படின்னு சொல்லலாம். மிக அற்புதமாக தவமும் ஞானமும்
என்று அற்புதமாக அந்த தலைப்பிலே உரையாற்றினார்கள். நமக்கு ஞானம் வேணும் இல்லைங்களா? அந்த ஞானத்தை வள்ளல் பெருமான் அவர்கள் மிக அற்புதமாக பேருபதேச பகுதியிலே மற்றும் மற்ற இடங்களிலே உள்ள தத்துவார்த்த கருத்துக்களை எல்லாம் நம்மிடையே எடுத்துச் சொல்லி நம்மிடையே ஒரு ஞானத்தை விதித்திருக்கின்றார்கள். அதாவது நல்ல இடத்துல கொண்டு போய் விதைய விதிச்சோம்னா அது நல்லா வளரும், சில இடத்துல இது ஆகாது, அவங்களுடைய பக்குவ நிலைக்கு ஏற்ப அமையும். வள்ளல் பெருமானும் அப்படிதான், எத்தனைதான் விதைத்தாலும் ஈரம் காக்காத நிலத்துல முளைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார் வள்ளல் பெருமான். அந்த வருத்தத்தை இனிமேலும் அவருக்கு உண்டாக்கக்கூடாது இல்லையா? ரொம்ப அற்புதமாக தத்துவங்கள் என்ன, கடவுளுடைய தத்துவத்தை பற்றி எட்டி சொன்னார்கள். அண்ட லட்சணத்தை பிண்ட லட்சணத்தை அண்டத்தில் காட்டினார்கள். ஆதியிலே மறைத்தவன் ஒருவன், அவன் பூட்டிய பூட்டை இதுவரைக்கும் ஒருவர் கூட திறக்க முன்வரவில்லை என்று பெருமான் அவர்கள் அந்த பேருபதேச பகுதியில எழுதியிருப்பார்கள். அதை போட்டு உடைத்து விட்டார் என்று சொல்லி மிக அற்புதமாக தம்பி பாபு அவர்கள் எடுத்துரைத்தார்கள். நாம் அடைய வேண்டிய பொருள் என்ன? சிவன்தான் பொருள். அந்த சிவத்தை அடைந்து கொண்டு தெரிந்து கொண்டு சிற்றபை நடத்தை புரிந்து கொண்டு தவம், சிற்றபை நடம் வெளியே சொன்னா தெரியுமா? தவம் பண்ணணும். தவம் பண்ணினாதான் அந்த சிற்றபை நடத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும், பூரணமாக தெரிந்து கொள்ள முடியும். அந்த அருட்பெருஞ்சோதி அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொன்னார்கள். தனுக்கரணாதிகள் தாம் கடந்த அறியவோ அனுபவமாகிய அருட்பெருஞ்சோதி, பொது உணர்வுணரும் போதலால் பிரித்து அது எனில் தோன்றா அருட்பெருஞ்சோதி, இது அது என சுட்ட இயலாது, இசைத்தல் எங்கனமோ ஐயகோ சிறிதும் இசைத்திடுவே நாவை அசைத்திடற்கு அரிதென்று உணர்ந்துள்ளோர் வருத்தம் அருட்பெருஞ்சோதியின் அரசு என்ற அட்டகத்திலே வள்ளல் பெருமான் அவர்கள் சொல்லுவார்கள். அவ்வளவு அழகாக இதையெல்லாம் கோர்த்து தெய்வங்கள் பலபல சிந்தை செய்வாரும் சேர்க்கதி பலபல செப்புகின்றாரும் பொய் வந்த கலைபல புகழ்ந்திடுவாரும் பொய்ச்சமை ஆதியை மெச்சுகின்றாரும் மெய்வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார். இவர்களெல்லாம் திருவருள் விளக்கம் இல்லாதவர்கள், அறியாமையிலே உழலுகின்றார்கள் என்று அந்த ஒரு பாட்டுல இத்தனை ஞானத்தை நமக்கு போதித்த பெருமான் அந்த ஒரு 8 வரியில அடக்கிறார். அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். ஞானம் மட்டும் இருந்தா போதுமா? தவம் பண்ணணும். தவம் பண்ணாதான் நம்மளோட உடம்பு வேதிக்கப்பட்டு வள்ளலார் அடைந்த அந்த முத்தேகத்தை நாம் அடைய முடியும். அகவல்ல ஐயா சொல்லுவாங்க, எண்ணியாங் எய்திட எனக்கு நான் பண்ணிய தவத்தால் பழுத்த செம் பொன்னே என்று பெருமான் சொல்வார்கள். அந்த நானே தவம் புரிந்தேன் நம் பெருமான் நல்லருளால் நானே அருள்சக்தி நாடடைந்தேன், நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் அப்படின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் தவம் பண்ணாதாங்க கிடைக்கும். தவம் பண்ணாம எதுவுமே கிடைக்காது. நம்முடைய உடம்பானது வேதிக்கப்படணும், நம்முடைய உடம்பானது சுத்த உஷ்ணத்தினால் வேதிக்கப்படணும் என்று சொல்லி நேரமின்மை கருதி என்னுடைய உரையை சுருக்கி கொண்டு இதுவரை மிக அற்புதமாக தம்பி எடுத்துரைத்தார்கள். அவங்கள பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப அற்புதமான பேச்சாளர், நடைமுறை சன்மார்க்க இளவல். அவர் பல பேரை சன்மார்க்கத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இன்னைக்கு பணியிலிருந்து ஓய்வு பெற்று உலகிலிருந்து அருளியலுக்கு வரப்போறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய அவர்களுக்கு பணியெல்லாம் இருக்கும். அவர்கள் மேன்மேலும் தீர்க்காயிலும் செல்வப்பெருக்கும் நோயற்ற வாழும் நுவலரும் கீர்த்தியும் சிவந்தியின் ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க மகிழ்ந்த அருத்தனையால் வாழ்க வாழ்க வளம் பெற வாழ்க என்று வாழ்த்தி அவர்கள் மேல்மேலும் இன்னும் பல பணிகளை எல்லாம் செய்து உய்ய வேண்டும், அந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும் என்று வள்ளல் பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு அவருக்கு நன்றி கூறி, நமக்கு இந்த நம்முடைய ஆலய அர்ச்சகர் அவங்க எல்லாம் இவங்களுக்கு சிறப்பு பண்ணாங்க. அவங்களுக்கும் நம்முடைய நன்றியை கூறி, இன்றைக்கு விருந்து உபசரித்தல் மேற்கொண்டிருக்கின்ற நம்முடைய தம்பிக்கு அவர்களுக்கும் நமக்கு நன்றியை கூறி, இதுவரை பொறுமையாக கேட்டிருந்த அத்துணை பெருமக்களுக்கும் நன்றி கூறி, நம்முடைய பக்தி ரேஸ் அவர் வாரம் ரொம்ப அழகா போடுறாங்க, அவங்களுக்கும் நன்றியை கூறி எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வந்தனம், வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச விழலா திவ்ய திருடிகளே சரணம். இருந்தாலும் மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன்னா ஒருவரை சிறப்பிக்க வேண்டும் அப்படிங்கறத அது அவங்களுக்கு எல்லாம் தெரியணும்ன்ற அவசியமே இல்லை. அப்படிங்கறத இங்க ராஜேந்திரன் ஐயா இங்க நிரூபிச்சு காமிட்டாரு. ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது.
அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிந்து கொள்கிறேன். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலாதிய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஜோதி 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 சோயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம். வாம ஜோதி சோம ஜோதி வாண ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வார ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி யோம ஜோதி ஏ ஜோதி வீர ஜோதி ஏ ஜோதி ஜோதி ஏ ஜோதி ஜோதி ஆதினி தேவேனே ஆரணிஜ பாதனே வாரி ஞான போதனே வாழ்க வாழ்க நாவலே வாழ்க வாழ்க நாவலே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாசம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். ஆசை